எரேமியா 10ஆம் அதிகாரம் 6, 7, 8, 10 வசனங்கள். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியீனமும் உள்ளவர்கள். அந்த கட்டை மாயையான போதகமாய் இருக்கிறது. கர்த்தரோ மெய்யான தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். ஆமே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த புதிய காலை வேளையிலே கர்த்தருடைய வல்லமையுள்ள பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே தேவன். உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்முடைய மகத்துவங்களை சொல்லி உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவரீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தரை அறிந்து கொள்ளாத ஆண்டவரே அநேகமான கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக நாங்கள் இந்த காலை வேளையிலே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறாத கோடிக்கணக்கான எங்கள் தேசத்தின் ஜனங்களை கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே நினைத்தருள்வீராக. ஆமேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படிக்காய் கல்வாரி சிலுவையிலே உடைய ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. அந்த சிலுவையின் ரத்தத்தினால் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் எல்லாவித அடிமைத்தனங்களில் இருந்தும் எல்லாவித விக்கிரக வழிபாடுகளில் இருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி ரட்சிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரோ மெய்யான தெய்வம். நீரே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. நீரே நித்திய ராஜாவாய் இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம். வல்லமையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படிக்காய் இந்த காலை வேளையில் தேவரீருடைய வல்லமையை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் அனுப்புவீராக சுவாமி. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ந்து களி கூறும்படியார் கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டுவீராக. உம்முடைய மகிமை ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறப்பட்டும் இயேசு சுவாமி. கர்த்தாவே, நீரே மெய்யான தெய்வம் என்று இந்த நாளிலே நாங்கள் ஆர்ப்பரித்தும் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன்.